சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி. வினை தீர்த்த விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்? தாயுமான சுவாமிகள் பாடிய ஒரு பாடல், குட்டி கருத்து பார்க்க போகிறோம். வாங்க. தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, வீண் பேச்சு. அருள் தேவா, உன் பெருமையையே பேசுவேன், அல்லது பேச்சற்று சும்மா இருப்பேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தாயுமான சுவாமிகள்? தற்பெருமை பேசாதே, பிறருடைய குற்றத்தையும் குத்தி காமிச்சு பேசாதே. இறைவனோட புகழை மட்டும்தான் பேசணுமே தவிர தற்புகழும் பேசக்கூடாது. பிறரை குறை கூறியும் அடுத்தவங்கள மனசை குறை கூறியும் பேசக்கூடாது அப்படின்றது தாயுமான சுவாமி இந்த பாடலை சொல்லியிருக்காரு. வாங்க விளக்கத்துக்கு போகலாம். சொல்லால், பார்வையால் அல்லது சைகையினால் பிறரை ஏமாற்றி விடாதே. வீண் பேச்சை நச்சு பாம்பென விலக்கிவிடு. பிறரிடம் உள்ள குறைபாடுகளை பேசாதே. நலம் தரும் உண்மையையே நவில், அதையும் அளவுடன் பேசு. எதை பேசினாலும் அளவாக பேசு. அளவுக்கு மீறி பேசுனா நீ தான் அவமானப்படுகின்றதை இந்த கருத்தில் சொல்லியிருப்பார் தாயுமான சுவாமிகள். சரிங்களா? பாருங்கள். ஓருரையால் வாய்க்கும் உண்மைக்கும் ஓர் ஆனந்த நூல் கோடி, பேருரையால் பேசில் என்ன பேராம் பராபரமே. நீ ஒரே ஒரு சொல்லாக இருந்தாலும் உண்மையை பேசு, இறைவனோட புகழை பேசு. நீ அதை தவிர்த்துட்டு தன்னுடைய பெருமையும் பிறருடைய குற்றத்தையும் நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா நீ பேசாமல் இருக்கிறதே மேலே. பேசாத அப்படின்றது தாயுமான சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இந்த தாயுமான சுவாமிகள் சொன்ன கருத்து போட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி.